வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி கிடச்சிருக்கிறது நமக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வரம்னே சொல்லலாம். இந்த தாமிரபரணி ஆறை சுற்றி பல வகையான தொன்மங்கள் இருக்குது, வரலாறு இருக்குது, பல்லுயிர் தலங்கள் இருக்குது. ஸோ இந்த பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகளான காடுகளை தாண்டி நம்ம ஊர் நம்ம சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் பல வகையான பல்லுயிர்கள் இருக்குது. வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இருக்குது, இயற்கையாக நிறைந்த பல்லுயிர்கள் நிறைந்த இடங்கள் இருக்குது. இது எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்ம ஊரை பற்றி நாம் இன்னும் நம்ம சுற்றி வாழ்கிற உயிரினங்களை பற்றி இன்னும் கூடுதலாக தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஏற்றி அமைப்பு உயிர்ச்சூழல் பண்பாட்டு தேடல் ஈகோ ஹெரிட்டேஜ் ட்ரையல் ஒவ்வொரு மாதமும் ஒரு விடுமுறை நாட்களில் இல்லைன்னா பல்லுயிர் சிறப்புமிக்க நாட்களில் நம்ம நடத்திக்கிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி பார்த்தோம்னா மருதூர் அணைக்கட்டில் இந்த ஈகோ ஹெரிட்டேஜ் ட்ரையல் வந்து நடைபெற்றுச்சு. இதில் கல்லூரி மாணவர்கள், குழந்தைகள், தொல்லுயிர் பேராசிரியர் திரு சுதாகர் அவர்கள் அவர் எல்லாமே கலந்து பேசும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு நாலேஜ் ஷேரிங்காக இந்த நிகழ்வு இன்றைக்கி சிறப்பாகவே அமைஞ்சது. இந்த பார்வைங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த தொல்லியல், வரலாறு, பயோடைவர்சிட்டி ஏன் வந்து எல்லாத்தையும் சேர்த்து பார்க்குறோம் அப்படின்னா, இது ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லை. உதாரணத்துக்கு நம்ம ஒரு கார்த்திகைக்கு ஒரு திருவிளக்கு ஏற்றுறோம் அப்படின்னா, அந்த விளக்கோட மண்பாண்டம் வந்து இங்கே இருக்கிற இதிலேருந்து எடுத்து ஒரு தொழில் சார்ந்த இயங்கிட்டு வராங்க. அவங்களால மட்டும்தான் அதை வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியுது. ஸோ அப்போ அவங்களோட வாழ்வாதாரம், வாழ்வு நிலை குயவர்களை நம்பி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து அதில் ஊற்றப்படுகிற எண்ணெய் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அது வந்து ஆமணக்கு எண்ணெய், இல்லைன்னா இங்கே அதில் வந்து ஒரு தாவர அறிவு இருக்குது. அந்த தாவரத்திலேருந்து அதோட விதை பகுதியை எடுத்து அதிலேருந்து எண்ணெய் எடுக்கிறோம். ஸோ இது ஒரு மரபு அறிவு. அதுக்கு அடுத்தது வந்து அந்த திரி. அப்போ அந்த திரிக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறது வந்து பருத்தி. ஸோ இப்போ இதில் வந்து ஒரு தாவரங்கள் சார்ந்த மரபறிவு இருக்குது, அங்கே ஒரு வாழ்வாதாரம் இருக்குது, இங்கே இது சூழல் இருக்குது. இதெல்லாம் எல்லாம் மாறிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து இங்கே இது எல்லாமே பாதிக்கப்படுது. ஸோ இந்த வரலாறு, பயோடைவர்சிட்டி, இந்த கல்ச்சர் எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று பிணைந்த ஒரு விஷயமா இருக்கிறதுனால இங்கே இது அடுத்து நம்ம முன்னெடுக்கிற எந்த ஒரு செயல் திட்டங்களாகட்டும், இது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு பண்ணும்போது தான் அது ஒரு முழுமை அடையுது. இதில் எது ஒரு மரபறிவு இழந்தாலும், இல்லை அந்த சிறு தொழில்களான குறுந்தொழில்களை இழந்தாலும் இங்கே இருக்கிற நம்ம கல்ச்சரை இழக்கிறோம். ஸோ இது மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ஒன்றுக்கு ஒன்று பிணைப்பு இல்லாமல் நம்ம இழந்துக்கிட்டே வரோம். இது எல்லாத்தையும் ஒரு ஞாபகப்படுத்துகிறதா, இல்லைன்னா இந்த அப்சர்வேஷன் ஸ்கில்ஸை அதிகப்படுத்துறதுக்கு இந்த மாதிரியான நேச்சர் வாக்ஸ், இயற்கை சார்ந்த நடைகள் வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது.